உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, கருத்தியல் சங்கமம் நிகழ்ச்சி புலவர் சிவநாதன் அவர்களுடனான சந்திப்பு. அந்த சந்திப்பின் ஊடாக நிறைய தரவுகள் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் புலவர் சிவநாதன் அவர்களோடு உரையாடும் பொழுது சமூகம் ஒளிபெற என்ற தலைப்பில் உரையாடியிருந்தோம். அப்பொழுது இந்த தொன்மையினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அவசியத்தை புலவர் சிவநாதன் அவர்கள் விளக்கியிருந்தார். அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் தொடர்ந்து பேசியிருக்கின்றோம். முதலில் புலவர் சிவநாதன் அவர்களை மீண்டும் இங்கே அழைத்துக் கொள்வோம். வணக்கம் புலவர் சிவநாதன் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் உயிரோடை தமிழ் வானொலி நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு கருத்தியல் சங்கமம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். கடந்த முறை நாங்கள் உரையாடும் பொழுது சமூகம் ஒளி பெற என்ற அந்த தலைப்பில் நாங்கள் உரையாடியிருந்தோம். அப்பொழுது நீங்கள் தொன்மையினுடைய அவசியத்தை விளக்கப்படுத்தியிருந்தீர்கள். அதிலிருந்து நிறைய கேள்விகள் எழுகின்றது புலவர் சிவநாதன் அவர்களே. அதில் குறிப்பாக நீங்கள் அந்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, தொன்மை தொடர்பாக கூறும் பொழுது, கடந்த காலத்தில் புத்திஜீவிகள் ஒரு சரியான முறையில் கொண்டு வரவில்லை என்ற விடயத்தை நீங்கள் அப்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இந்த காலத்தில் சரியாக கடத்தவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்றதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் கடத்த முடியாதென்றால் இது தொடர்ந்து அடுத்த சந்ததிக்கு கடத்த முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வந்துவிடும், ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிடும். இன்று என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இன்றைய இந்த தொன்மையினுடைய இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, இப்போ உலக தொன்மைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா, அவர்களுடைய அந்த நாகரிகத்தை எடுத்து பார்த்தீர்களா, அதை தமிழர்களுடைய தொன்மையோடும் தமிழர்களுடைய நாகரிகத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன விதமான வேறுபாடுகளை நீங்கள் அவதானித்தீர்கள் என்று கூற முடியுமா? உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா, தமிழர்களுடைய தொன்மை மற்ற நாகரிகங்களோடு எடுக்கிற பொழுது எங்களுக்குள்ள பெரிய ஒரு சவால் என்னென்றால், எங்களுடைய தொன்மையை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் எங்களுடைய தொன்மையினுடைய ஆழம் அதனுடைய கால கணிப்புகளுக்குள் அடங்க முடியாத ஒரு நிலை ஒன்று ஆரம்பத்திலிருந்தே இருந்து வந்திருக்கிறது. அப்ப இந்த கால கணிப்பு செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் பல நிலைகளிலே தடைகளை அனுபவித்தன, மிகவும் கட்டுப்பாடுகளை அனுபவித்தன. அது எங்களுக்கு மிகவும் துர்ப்பாக்கிய நிலை என்னவென்றால், அது இந்தியாவாக இருக்கலாம், இலங்கை தீவாக இருக்கலாம். இங்கே 2 இடங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய ஆய்வு நிலைகள், சான்றாதாரங்களை தேடுகின்ற அந்த தேடல்கள் எல்லாம் பல கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருந்து வந்திருக்கின்றன தொடர்ச்சியாக. அதாவது உண்மையில இலங்கை எடுத்தீர்கள் என்றால் இயக்கர் நாகருடைய காலந்தொட்டு செய்யப்படக்கூடிய அந்த கால வரைய கொண்ட பல ஆய்வுகளின் ஆதாரங்களை எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை, வசதிகளை, ஒன்று அதற்கான தொழில்நுட்பங்களுக்கான ஆதரவுகளும் பெருசாக இருந்ததில்லை, அதற்கான ஆளுமைகளும் அங்கே விருத்தி செய்யப்படவில்லை என்ற ஒரு சிந்தனை இருந்தது. அதனால் அந்த உண்மையில கள ஆய்வுகள் இருக்கவில்லை. மற்றது அந்த அநேகமாக தங்களை படித்தவர்கள், ஒரு படித்த வர்க்கம் என்று நினைத்து கொண்டவர்கள், தங்களை கருதி கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கல்வி பின்னணியில் தான் இருந்தவர்களே ஒழிய ஒரு களப்பின்னணியில் இருந்ததாக அல்லது அவருடைய கள அனுபவங்கள் கொண்டு ஒரு தலைமைத்துவ மேலாண்மை பண்புகள் கொண்டவர்களாக இருந்ததாக நாங்கள் சொல்வதற்கில்லை. அவர்கள் எல்லாம் பல்கலைக்கழக பின்னணியோடும் அவர்கள் ஒரு படித்தவர்களோடு பழகுகிற ஒரு பண்பாடு கொண்டவர்களாகவும் தான் கூட இருந்திருக்கிறார்கள். இதனால் இப்ப எங்களுடைய தமிழர்களுடைய தொன்மையை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், எங்கிட்ட அறிவியல், அறவியல், அன்பியல், அறிவியல், அருளியல், இந்த மாதிரியான பரந்த பரப்புக்குள் தான் எங்களுடைய தொன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். இதுல நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மேலால எங்களுடைய முன்னோர்களுடைய தொழில் சார்ந்த நிபுணத்துவம், அது நான் இப்ப உதாரணமா சொல்றேன். கட்டடம் கட்டுதல் என்றால் இந்த கட்டடத்தை கட்டுவதற்கான தொழில்நுட்ப அறிவு, அந்த தொழில் அறிவு, அதற்கான மேலாண்மை தகமை,
எங்களுடைய முன்னோர்களுடைய வரலாற்றிலே முக்கியமானது நீர் மேலாண்மை, நில மேலாண்மை, கட்டட மேலாண்மை, கப்பல் மேலாண்மை, கடல் மேலாண்மை என்று நீங்கள் 12 பரப்புகளை எல்லாம் உள்ளடக்கித்தான் தமிழர்களுடைய தொன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நாங்கள் மொழி, கலை, கல்வி, கவிதை, வழிபாடு, வாழ்வியல், பண்பாடு, வரலாறு, தொல்லியல், இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு அளவுக்கு பார்க்கக்கூடிய சக்தியும் எல்லாவற்றுக்கும் மேலாக உய்த்துணர்கின்ற சிறப்பும் இருந்தால் தான் நீங்கள் அந்த ஆய்வினை சிறப்பாக நீங்கள் நடத்த முடியும். அந்த தொன்மை பற்றிய ஒரு சரியான பிரதிபலிப்பை நீங்கள் உருவாக்க முடியும். அதுதான் தமிழர்களுடைய பிரச்சனை. தமிழர்களுடைய பிரச்சனை ஒரு கண்டத்துக்குள் அல்லது ஒரு நாட்டுக்குள் இருந்து வருவதல்ல, ஒரு சின்ன சிறு கண்டத்துக்கு பிரச்சனை அல்ல. இது இப்ப பார்க்க போனால் இது குமரி கண்டத்தில் இருந்து சிந்துவெளி வரை போனது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம், உலக கண்டங்களில் எல்லாம் மொழியும் எங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதிகளும் கடல் வணிகமும் பறந்திருக்கின்ற ஒரு நாகரிகமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்று, எங்களுடைய தமிழ் குடி பல கண்டங்களுக்கு பரவி இருந்திருக்கிறது, அல்லது தொல்குடி மரபு பல பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக இந்த உலக கண்டங்கள் எல்லாம் பறந்திருக்கிறதோ என்கிற ஒரு சிந்தனை கூட எழுந்து வருகிறது. ஆகவேதான் எங்களுக்கு இந்த தொன்மையை பற்றி அவர்கள் எங்களுக்கு அறிவித்தவர்கள் தங்களுடைய அறிவு நிலைக்கேற்ப, அனுபவத்துக்கு ஏற்ப அவர்கள் எங்களுக்கு தாங்கள் சொன்ன கண்ட முடிவுகளைத்தான் எங்களுக்கு சொன்னார்கள். இதை விட இன்னும் ஒரு பெரிய ஒரு பலவீனம் எங்களுக்கு இருந்தது என்னென்றால், எதையுமே அந்நியத்தில் இருந்து எடுக்கிற தன்மை. அது அந்த அந்நியத்து கொள்கைகளை, அந்நிய தத்துவங்களை மட்டுமே நம்புகிற ஒரு தன்மை எங்களுடைய புத்திசீவிகளிடம் பலமாக இருந்திருக்கிறது. அவர்கள் தமிழை நம்பியதை விட அந்நியத்தை கூட நம்பி இருக்கிறார்கள். அங்குதான் எல்லாம் இருக்கிறது, அவர்கள் தான் எல்லாம் கண்டுபிடித்தார்கள், அவர்கள் சொன்னால்தான் எல்லாம் சரி என்ற அந்த ஒரு அடிமைத்தனம் எங்களுடைய மண்ணிலே இருந்த நாங்கள் வாழ்ந்த காலத்திலே, எங்களுடைய இளமை காலத்திலே வாழ்ந்தவர்கள். அப்ப நான் பார்க்கிறது என்னென்றால், நாங்கள் இளமை காலத்தில் நாங்கள் இருந்த போது எங்களுக்கு தொன்மை குறித்து எங்களுக்கு அந்த செய்திகளை கடத்தியவர்கள் மிக மிக குறுகிய ஒரு நோக்குள்ளவர்களாகவும் குறுகிய பரப்புள்ளவர்களாகவும் தான் இருந்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, நாங்கள் இப்ப கப்பல் கட்டுறதை எடுப்போம். இந்த கப்பல் கட்டுவதற்கு பின்னால் எத்தனை தொழில்நுட்பம், இப்பெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஸ்பெசிபிகேஷன் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணுகிற பொழுது அதனுடைய சூட்டபிலிட்டி, அந்த சூட்டபிலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸை நாங்கள் இப்ப பெரிய அளவில் அதனுடைய எரிபொருள் தன்மை, அதனுடைய ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையும் பார்த்துத்தான் ஒரு மெட்டீரியலை நாங்கள் அதை தேர்வு செய்கிறோம். இப்ப இந்த மாதிரியான நாலேஜ அந்த காலத்துல, அதாவது ஒன்று தெரிகிறது, நல்லா பெரிய படைகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு, யானைகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு கப்பல்லே இவர்கள் வேறு இடத்துக்கு போயிருக்கிறார்கள். அங்கே போய் கட்டடங்களை கட்டி இருக்கிறார்கள், அங்கே போய் பல வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கிறது. பல மொழிகளுடன் பல மொழியாளர்களுடன் அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். பல துறைமுகங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற துறைமுகங்கள் எல்லாம், அதாவது மேனாட்டுக்காரர்கள் தங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பட்டினங்களை கட்டி இருக்கிறார்கள் என்றால், அதுவும் கடலோரத்தில் கட்டி இருக்கிறார்கள் என்றால், எவ்வளவு தூரம் அவருடைய தொழில்நுட்பம் அந்த கப்பல் கட்டுவதிலும் அந்த துறைமுகங்களை கட்டுவதிலும் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் என்ற உய்த்துணர்வை என்னை போன்று இருக்கக்கூடிய பொறியியல் துறையிலே, கட்டடத்துறையிலே நீண்ட காலம் வாழ்ந்தவர்களுக்குத்தான்
அது நிச்சயமாக புரிய முடியும். எனவேதான் நீங்கள் தொன்மையை பற்றி பேசுகிற பொழுது இந்த தொழில் ஞானம், இந்த தொழில் நிபுணத்துவம் காலங்காலமாக எவ்வளவு காலம் கடத்தப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் இனி ஒரு கட்டிடத்துக்கு வருகிறேன். கட்டிடம் என்று சொன்னால் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், சாயில் மெக்கானிக்ஸ், இரிகேஷன் இன்ஜினியரிங், இப்படி எல்லாம் நாங்கள் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் உள்வாங்கித்தான் இன்றைக்கு ஆர்கிடெக்சர் வாய்ஸ் நாங்கள் கன்சல்டன்சி எடுக்கிறோம். அடுத்தது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வாய்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வாய்ஸ், இப்படி எல்லாம் நாங்கள் ஃபயர் சேஃப்டியில எல்லாம் நாங்கள் எத்தனையோ கன்சல்டன்ஸை நாங்கள் இப்பொழுது பாவிக்கிறோம். நான் உண்மையே சொல்கிறேன், நீங்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய கட்டிடங்களை ஆய்வு செய்தால் தான் தெரியும் அவர்கள் இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கை எப்படி பாவித்திருக்கிறார்கள், எங்களுடைய சோயில் கிரவுண்ட் இன்ஜினியரிங்கை எப்படி பாவித்திருக்கிறார்கள் என்ற இப்படியான விடயங்களை எல்லாம் நீங்கள் படிக்க தொடங்கினால் தான் தெரியும். இந்த விடயங்களை அறிந்து செய்வதற்கு எவ்வளவு காலமாக அந்த இனம், அந்த மக்கள் அந்த அனுபவத்தை கடத்தி கொண்டு வந்திருப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய பார்வை. இன்னொரு விஷயம், இந்த இலக்கியங்களை இவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், ஏதோ புனைவிலை எழுதியாரு, ஏதோ சும்மா அவர்கள் வந்த பாட்டில புலவர்கள் எழுதினார். இந்த கருத்தை தான் நாங்கள் இளைஞர்களாக இருக்கிற பொழுது இந்த புத்திசீவிகள் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் தெரிந்தார்கள். அது ஒரு இவர்கள் எங்களுடைய மொழிக்கும் எங்களுடைய நிலத்துக்கும் செய்த பெரிய மாபெரும் தவறு என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் இவர்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், இலக்கியத்துக்குள்ளே இருந்த அறிவியலை எடுக்கக்கூடிய அந்த ஞானம் இவர்களுக்கு இருக்கவில்லை. அந்த அறிவியலை பொறியியல் ரீதியாக, அந்த தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கக்கூடிய அந்த சக்தி இவர்களுக்கு இருக்கவில்லை. உத்துணர்வு, அநேகமான ஆய்வுகளிலே உத்துணர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு தொழில் நிபுணத்துவம் உள்ள ஒருவர் உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு ஆடிட்டிங் நாங்கள் செய்கிற பொழுது கூட கணக்காளர்களாக நாங்கள் போய் ஒன்றை செய்கிற பொழுது 3 விடயங்களை கவனிப்போம். ஒன்று எவிடன்சஸ், சைட் எவிடன்சஸை பார்ப்போம். இன்னொன்று டாக்குமெண்டேஷனல் எவிடன்சஸை பார்ப்போம். மற்றது இன்டர்வியூஸ், நாங்கள் ஆக்களோட கதைக்கிறதுல இருந்து எடுத்துக்கொள்கிறதை பார்ப்போம். இந்த டாக்குமெண்டேஷன் என்பது முக்கியமானது. என்னை பொறுத்தளவிலே சங்க இலக்கியங்கள், எங்களுடைய இலக்கியங்கள் எல்லாம் அந்த கல்வெட்டுகளாக இருக்கலாம், இன்றைக்கு தாளிகளாக இருக்கலாம், ஈம தாளிகளாக இருக்கலாம், இவையெல்லாம் உண்மையிலே டாக்குமெண்டேஷன் என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த டாக்குமெண்டேஷனை எல்லாம் ஆழமாக பார்க்கக்கூடிய சக்தி அந்த காலத்திலே இருக்கவில்லை. இதனால் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் கூறக்கூடிய பதில் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை எல்லாம் நாங்கள் சரியான முறையிலே இங்கே எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை, தடைகளை எல்லாம் வென்று எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கொடுக்கும் பொழுது பல திக்குகளிலே, பல திசைகளிலே இருந்து, பல கோணங்களிலே இருந்து நாங்கள் ஆதாரங்களை திரட்டி மிகவும் ஆழமான முன்னோர்களுடைய தொழில் அனுபவ மற்றது இன்னொன்றையும் உங்களுக்கு வேதனையோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். நாங்கள் எல்லாம் தொழில் என்று வந்தவுடன் சாதி என்ற கொடுமையினால் தான் நாங்கள் தொழிலை, நாங்கள் அதற்கு பின்னால் இருந்த மிக மிக சிறந்த ஆளுமைத்தன்மைகளை எல்லாம் தூக்கி எறிந்தோம். ஒரு நாதஸ்வரத்தை, ஒரு தவிலை, அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அத்தனை தொழில் நுணுக்கங்களையும் கூட தூக்கி எறிந்திருக்கிறோம். ஒருவரை தச்சன் என்போம், தட்டான் என்போம். அப்படி தொழிலை ஒரு அவமானப்படுத்துகிற, அது நான் சொல்வது என்னென்றால், இந்த தொழிலை கூட எங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மேன்மையை, அதனுடைய சிறந்த மேன்மையை, தொழிலை தெய்வமாக மதிக்கிற அந்த தன்மை எங்களிடம் இருக்கவில்லை. நாங்கள் தொழிலை அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய தொழில் நுணுக்கங்களை, அதனுடைய ஆழமான அனுபவத்தன்மைகளை அவர்கள் ஆண்டாண்டு காலமாக எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கடத்தி தந்த அந்த சிறப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்தோம். அதுக்கு பின்னாலே இருக்கிற அத்தனை நுணுக்கங்களை, ஒரு நாதஸ்வரத்தை நான் ஏன் சொன்னதுக்கு காரணம் என்னென்றால், அதற்கு பின்னால் இருக்கிற டெக்னாலஜி,
அதுக்கு பின்னால இருக்கிற என்ஜினியரிங், அது மாதிரி தான் தமிழ். நான் ஏன் இந்த ரெண்டையும் சொல்கிறேன் என்றால் ஒரு சுருக்கமாக, அதே மாதிரி தான் கப்பல் கட்டுறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பல் கட்டுறதை எடுங்கள், படகு, ஒரு படகு. நான் ஒரு முறை ஒரு கவிதை எழுதியிருந்தேன். 40 சொற்கள் எங்களுடைய கடல்ல இருக்கக்கூடிய இந்த இந்த ஓடங்கள், அதுகளுக்கு ஒரு 40 சொற்கள், 40 வித்தியாசமான சொற்கள் தமிழிலே உண்டு. ஆனா சிலர் நினைப்பார்கள் ஒரு சொல்லுக்கு பல பொருள் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி அல்ல. ஒவ்வொரு சொல்லும், ஓடம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அமைப்பு, நாவா என்றால் அதற்கு ஒரு அமைப்பு, அதே மாதிரி பாய்க்கப்பல் என்று சொன்னால் அதற்கு ஒரு அமைப்பு, அதே மாதிரி படகு என்று சொன்னால் அதற்கு ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு பின்னால் அதுக்கு ஒரு கட்டமைப்பு, அதுக்கு ஒரு கட்டுமானம், அதற்கென்று ஒரு மூலப்பொருள். அந்த தேர் கட்டுவதை பற்றி தம்பி ஜெயகாந்தன் என்கிற தம்பியோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார் எனக்கு, அந்த தேரிலே கூட நீங்கள் அந்த மரங்களை தெரிவு செய்கிற பொழுது அந்த மரத்திலே வித்தியாசமான பாகங்களுக்கு வித்தியாசமான மரங்களை பாவிக்கிற தன்மை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்ஜினியர், டென்சைல் ஸ்ட்ரென்த், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரியான நுணுக்கமானதை எல்லாம் பார்த்துத்தான் அவர்கள் மரத்தை கூட தேர்வு செய்கிற பொழுது அந்த மரத்துக்கு பின்னால் அதனுடைய என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்வோம், அதாவது அதனுடைய பொறியியல் தன்மை, அந்த தன்மைகளை எல்லாம், அது எப்படி ஃபங்க்ஷன், பெர்ஃபார்மன்ஸ், இதுகளை எல்லாம் எவ்வளவு ஆழமாக அறிந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கிற ஒரு தொன்மையை நீங்கள் ரஷ்யாவில் இருக்கிறது, சீனாவில் இருக்கிறது என்றே சொல்லி சொல்லி எங்களை நீங்கள் அடிமைகளாக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். எங்கள் தொன்மையை எங்களை அறியாமல் பண்ணி இருக்கிறீர்கள். ஆகவேதான் சாதி வெறியர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம், அந்நிய அடிமைத்தனம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். அதனால் தான் எங்களுடைய தொன்மையை சரியாக பார்க்க முடியவில்லை. எங்களால் எல்லாத்தையும் இருட்டடிப்பு செய்வது, அது நாங்களே செய்த பிழை. எங்களுக்கு வேற யாரும் வந்து எங்களுடைய தொன்மையை கெடுக்க தேவையில்லை, நாங்களே கெடுத்திருக்கோம். அது சமகாலத்திலும் அது பொருந்தும். புலவர் சிவநாதன் அவர்களே, ஒரு கேள்வி என்னவென்றால், பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூறினீர்கள், அப்பொழுது கள ஆய்வு இருக்கவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். வேற்றினத்து மக்கள் தொடர்பாக எம்மினம் அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதாவது முந்தி சொல்லுவார்களே, வெள்ளக்காரன் சொன்னால் சரியாத்தான் இருக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த விடயம் இருந்தது. ஆனால் ஒன்று, இந்த வெள்ளக்காரனை பொறுத்த மட்டில் ஆதாரபூர்வமாக தரவுகள் இல்லாமல் ஒன்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்படியான ஒரு கள ஆய்வு இல்லாமல் இப்படி இந்த தொன்மைகளை, தமிழ் மக்களுடைய நாகரிகங்களை பரப்பி இருக்கிறார்கள் என்றால், ஆதாரபூர்வமாக இருக்கவில்லை இந்த விடயங்கள் இருக்கின்றனால், நீங்கள் கூறுவதை பார்த்தால் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறார்கள். இப்போ அடிமைத்தனத்தில் இருந்ததனால் தமிழர்கள் வளர்ச்சி அடைய முடியாமல் இழுத்து பிடித்து பின்வைத்திருக்கப்பட்டிருக்கின்றார்களா? என்ன இல்ல, அதுல 2-3 விஷயம் இருக்கு. என்னன்னா பாருங்க, நான் சரி, நான் ஒரு கொஞ்சம் விலையின்றி பேச பார்க்கிறேன். இப்ப பாருங்க, இரும்பின் தொன்மை இன்றைக்கு இந்த கீழடியில போய் இவ்வளவு ஆய்வுகளை எல்லாம் செய்துவிட்டு இந்த தொன்மை குறித்து பல பரிசோதனைகளை செய்து அதுவும் மேற்குலகத்துக்கு அனுப்பி, உதாரணமாக ஒரு மட்பாண்டம் என்றால் இந்த மட்பாண்டத்தினுடைய தன்மைகளை மேற்குலகத்துக்கு அனுப்பி அதனுடைய கார்பன் கம்போனன்ட்ஸை பற்றி ஆய்வு செய்து மிகுந்த ஆழமான முடிவுகள் எல்லாம் எடுத்து இப்படி பல பல ஆய்வுகள் இப்ப நடந்திருக்கிறது. இந்த பல ஆய்வுகளின் மூலமாக தமிழருடைய தொன்மையை கொஞ்சம் நீண்டு கொண்டு போகிறது. இவர்கள் நடுவோம் என்ன சொல்லுவார்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு முன் 300 என்று பேசிக்கொள்வார்கள், சரியல்லோ. ஆனா இப்ப அது 600 ஆகிற பொழுது, 700 ஆகிற பொழுது அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது. குறிப்பாக இந்தியா அதை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை, சரியல்லோ. அப்ப என்ன சிக்கல் என்றால், இந்த கள ஆய்வை பற்றி நான் ஏன் சொன்னேன் என்றால், இந்த கள ஆய்வுகளை செய்யக்கூடிய அளவுக்கு தொன்மை தொல்குடி வரலாற்று தொன்மை அதனுடைய நீட்சி மற்ற இனங்களை போல இல்லை. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, மேற்குலகத்துல பல இனங்களுடைய தொன்மையை படிக்கிறதுக்கு சுகம் ஏனென்றால் அதனுடைய மொழித்தொன்மை கூட. இப்ப உதாரணமா நீங்க உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, இப்ப 6 மொழிகளை இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று செம்மொழிகள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதிலே 4 மொழிகள் பேசப்படுவதில்லை, 2 மொழிகள் தான் பேசப்படுகின்றன என்றெல்லாம் இப்பொழுது தெரியும் தானே எல்லாருக்கும். அப்ப இந்த மொழியினுடைய தொன்மை கூட
எங்களுக்கு இன்னும் சரியாக பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கால எல்லை நீண்டு விட்டது. அதனால எங்களுக்கு இப்போ வேணுமா தொல்காப்பியத்திலிருந்து தொடங்குறதா, தொல்காப்பியம் கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலை தந்திருக்குது. என்மனார் புலவர் அது அப்படி சொன்னதால அது அவர் கூட தன்னுடைய நூலை ஒரு முதல் நூல் மாதிரி சொல்லாமல் ஒரு வழி நூல் மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கிறார். இனி நாங்கள் எடுக்கிற கல்வெட்டுகளாக இருக்கலாம், காளிகளாக இருக்கலாம், இந்த அதுல இருக்கக்கூடிய எழுத்துகள், இந்த எழுத்துகள் பற்றியே இப்ப பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஏனென்று கேட்டால் அது பிராகிருத எழுத்துக்களா, சமஸ்கிருத எழுத்துக்கு முந்தினதா, பிராமி எழுத்துக்களா என்று சொல்லி இப்பொழுது தமிழ் எழுத்துக்கள் என்று வந்திருக்கிறோம். இப்பொழுது சிந்துவெளி நாகரிகத்தையும் வைகை நாகரிகத்தையும் கொண்டு வந்து இணைத்து கொண்டிருக்கிறோம். இப்ப என்னன்னா புதுசா கன ஆய்வுகள் வருகிறது என்றால் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது. ஆனால் முந்தி ஒன்று தொழில்நுட்பம் எங்களுக்கு சரியாக இருக்கவில்லை. அதை விட நீங்க சொன்னது போல அந்த அந்நியத்தில உள்ள நம்பிக்கை எங்களுக்கு அவர்கள் தான். அது கூட உங்களுக்கு தெரியணும், ஜான் மேஷால் போன்றவர்கள் செய்த ஆய்வுகள் கூட ஏதோ போய் தமிழரை போய் தமிழ் குடியப்பை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் செய்யவில்லை. ஆக்சிடென்டலான விஷயங்கள் பல நடந்திருக்குது. அதாவது அவர்கள் வேறு வேறு நோக்கங்களுக்காக அகழாய்வுகளை செய்கிற பொழுது, அகழ்வுகளை செய்கிற பொழுது அங்கே அகப்பட்டு கொண்ட சான்றுகள். ஆனால் இப்ப உண்மையா நாங்கள் ஒரு திட்டமிட்ட ஆய்வுகளை செய்யக்கூடிய சூழல் அன்றைக்கும் இருக்கவில்லை, இன்றைக்கும் இல்லை. ஏனென்றால் ஒரு அரசினுடைய ஆதரவு இல்லாமல் இந்த மாதிரியான ஆய்வுகளை செய்ய முடியாது. இப்ப உதாரணமா கீழடியில தென்னந்தோப்புக்கு கீழே தான் இந்த சைட்டை அவர்கள் செய்தார்கள். ஒவ்வொரு பாகமாக செய்தார்கள். அதுக்கும் அதை அமர்நாத்தாக்களோ அந்த டீம் உடனே போய் கண்டுபிடிக்கல. அது வேற ஒரு மாஸ்டர் பாலசுப்ரமணியம் என்கிற அந்த ஒரு ஆசிரியர் அவர் மூலமாக இந்த சைட்டை கண்டுபிடித்தார்கள். இந்த கள ஆய்வை இன்னும் எத்தனையோ 200 300 நிறைய களம் சைட்டுகள் இன்றைக்கும் தொடாமல் இருக்கின்றதாக நாங்கள் அறிகிறோம். இதை விட ஆதிச்சநல்லூர் போன்ற நிறைய அரிக்கமேடு இப்படி பல களங்கள் இருக்கின்றன. இந்த களங்களுடைய ஆய்வுகள் எல்லாம் நிறைய செய்யப்பட்டாலும் இந்த கள ஆய்வுகளினுடைய முடிவுகள் அதில் இருந்து அறியப்பட்ட அறிக்கைகள் ஒன்றுமே பெரிய அளவில் பேசப்படுவதும் இல்லை, அது ஏற்கப்பட்டதாகவும் எங்களுக்கு தெரியவில்லை. அப்ப எங்களுக்குள்ள சிக்கல் என்னென்றால், நாங்கள் இந்த மாதிரியான பெரிய ஆய்வுகளை கொண்டு வெளி உலகத்துக்கு கொடுப்பதற்கு ஆன அதிகாரம் எங்களுக்கு இல்லை. இதுதான் பிரச்சனை. தமிழர்களை பொறுத்தளவிலே அன்றைக்கும் இன்றைக்கும் இந்த ஆய்வுகளை கொண்டு வெளி உலகத்துக்கு கொடுப்பதற்கான எந்த விதமான ஆதரவும் எங்களுக்கு இல்லை. இப்ப பாருங்க, கீழடியில செய்த ஆய்வுகளை அமர்நாத் அவர்கள் அதை கொடுத்து அவர்கள் இப்ப என்ன செய்கிறார்கள் என்றால் அதில நுணுக்கமாக அதை இல்லை இது இல்லை என்று சொல்லி காலம் கடத்தி இதுவரையில அந்த அறிக்கை 900 சொச்ச பக்கம் உள்ள அறிக்கை வெளிவரவில்லை. இதே போல பல அறிக்கைகள் இன்னும் அப்படியே இருக்கிறதாக சொல்கிறார். அதே மாதிரிதான் இலங்கையிலும் இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவோ ஆய்வுகள் நடந்திருக்க வேண்டும். அதை தொடர் நிலையில நாங்கள் ஒரு தரம் இல்லை. அப்ப எங்களோட தொன்மை என்பது இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்லலாம், எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. அந்த சொத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு முடியவில்லை, அதை அடுத்த சந்ததிக்கு கொடுப்பதற்கு முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நீங்க சொல்ற மாதிரி ஆதாரம் கொண்டு வா, ஆதாரம் கொண்டு வந்தாலும் அதை கொண்டு வெளியில கொடுக்க முடியலை எங்களால். அது விவாதத்துக்கு கொடுக்க முடியவில்லை. இதுதான் எங்கிட்ட பிரச்சனை. ஆகவேதான் நான் சொல்கிறேன், அன்றைக்கும் இதே நிலைதான் எங்களுக்கு, இன்றைக்கும் இதே நிலைதான். சான்றாதாரங்களை தாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்துக்கு சான்றாதாரங்களை கொடுப்பதற்கான நிலையில் எங்கள் மக்களும் நாங்களும் இல்லை, எங்கள் தேசங்கள் இல்லை. ஏனென்று கேட்டால் நாங்கள் ஒரு அடிமைப்பட்ட இனமாகவே, அதாவது எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளோ சிறப்புகளோடு இருந்தாலும் தொன்மையிலே எங்களுடைய நிலம், எங்களுடைய மொழி,
எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய வரலாறு, வாழ்வியல் அத்தனையும் மிகச்சிறப்போடு இருந்திருந்தாலும் கூட நாங்கள் உலகம் பரந்த ஒரு பேரினமாக இருந்தும் கூட இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வேணும், எங்களுடைய ஆய்வுகள் தனிய இலங்கையிலும் இந்தியாவிலும் மட்டும் இருந்து பிரயோசனம் இல்லை. இந்த உலக நாடுகளிலே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளையும் கூட இணைத்து, ஆப்பிரிக்க நாடுகளையும் இணைத்து கூட நடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எங்களுக்கு. ஏனென்றால் எங்களுடைய முன்னோர்களுடைய அடிச்சுவடுகள் இந்த நாடுகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும் என்கிற சிந்தனை இன்றைக்கும் வளர்ந்து வருகிறது. எங்களுடைய மொழிப்பெரம்பல், இனப்பெரம்பல், எங்களுடைய மரபணு இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அதாவது மானுடத்தினுடைய முதற்குடியாக இருக்கக்கூடிய ஒரு குடி இன்றைக்கு இந்த உலகத்தின் பலத்த சவால்களுக்கும் இருட்டடிப்புகளுக்கும் உள்ளும் ஆகி கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையான விஷயமாகும். நன்றி புலவர் சிவநாதன் அவர்களே. உலகத்தொன்மை நாகரிகம் தொடர்பாகவும் தமிழர்களுடைய நாகரிகம் தமிழர்களுடைய தொன்மை தொடர்பாக அந்த வேறுபாடுகளை ஒப்பிட்டு இங்கே அந்த நிலைமைகளை நாங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும். அதற்காகத்தான் உங்களிடம் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நீங்கள் வெளிப்படையாக அந்த தமிழர்களுக்கு எவ்வாறான அந்த பின்னடைவுகள் இருந்தது, அது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற விடயங்களையும் இங்கே நீங்கள் கூறியது மிகவும் மகிழ்ச்சி. என்றால் எங்களுடைய அடுத்த சந்ததியினர் இந்த தவறை அவர்கள் இழைக்கக்கூடாது. ஏதோ ஒரு வழியில் இங்கிருந்தாவது அவர்கள் இந்த நீங்கள் கூறுகின்ற தரவுகள், ஆதாரங்கள், இந்த எவிடன்ஸ் இவைகளெல்லாம் முக்கியம் இந்த காலகட்டங்களில். அதை அவர்கள் சரியான விதத்தில் கையாளுவார்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த கருத்தியல் சங்கமம் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம் புலவர் சிவநாதன் அவர்களே. மிக்க நன்றி ஞானி. இது ஒரு முக்கியமான விடயம், இதை நாங்கள் பேச வேண்டும். என்ன கவலை என்றால் நாங்களும் இருட்டில் இருந்து கொண்டு எங்களுடைய அடுத்த சிந்தனையையும் இருட்டிலே வழிகாட்ட நினைக்கின்ற ஒரு கொடுமையான சூழலில் இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் எதையும் பேசலாம் என்கிற ஒரு சூழல் இருக்கிற ஒரு சூழலிலே நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எங்கள் அடுத்த சந்ததி தத்தளிக்க கூடாது. அவர்களுக்கு இந்த மெய்ப்பொருள் காண்கின்ற ஒரு அந்த பண்பாட்டை உருவாக்க வேண்டும். அவர்கள் மெய்ப்பொருளை தேடுகின்ற அந்த அவாவை, அந்த தாகத்தை வளர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான பணிவான நோக்கமாகும். இதனை உங்களோடு பகிர்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அன்பே தமிழ், அதிலே அமிழ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.